ரீசெண்டா வந்து குக்கு வித் கோமாளி பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்ட் 2வா ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம வந்து வீடியோ வந்து 2வது நாள் வந்து என்னென்ன பண்ணாங்கங்கிறத பார்க்கலாம்னு நினைச்சேன். நம்ம ஜட்ஜஸே உட்கார அங்கேயே வச்சாச்சு. ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. எபிசோட பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஹோ ஓஹோன்னு சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கூட தான் ஆங்கரா தெரியல. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த இன்ட்ரொடக்ஷன் ரவுண்ட் வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் 2வது வந்து அந்த மாதிரி இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு அங்கங்கே சிரிப்பு வந்து கண்டிப்பாக வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இதில் மேஜராக பேசணும்னு வந்ததே எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் ப்ராங்காக பேசலாம், அதுக்குன்னு இவ்வளோ ப்ராங்காவா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இந்த மாதிரி உள்ளே வராரு. ஆமா. அதுக்கடுத்து வந்து அனிருத்தா வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னெல்லாம் பேசுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பிராங்கா பேச சும்மா அவ்வளோ பிராங்காலாம் இல்லப்பா. இந்த வடிவேலு சிங்கமுத்துன்னு நினைக்கிறேன். இப்போ பஸ்ஸில் வந்து ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. இதுல வந்து ஸ்கிரீன்ல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஊழல இருந்ததன் காரணமா என்னன்னு தெரியல. புரிஞ்சதா? நீங்களும் 2வது இன்னிங்ஸ் தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டியா? இல்ல இப்படி தான் படாங்க. एक्चुअली ஃப்ரெண்ட் ஆயி அப்படியே பழகிட்டு. சொல்லடா கேட்டியா? கேட்டியா? இவ்ளோ ஓப்பனா பேசுறாங்க, இது ஒரு மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா சீக்கி சீக்கா பாக்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பா மகனே வந்து ஒரு மாதிரி பேர் சொல்லி ரொம்ப சகஜமா வந்து பார்த்தா பேசுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து பெரிய லெவலில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்ததுங்க. இப்படியா ஒரு மனுஷன் ஓப்பனாக பேசுவாங்க மாதிரி. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம்.